வடக்கு மாகாணத்திலிருந்து சுதேச வைத்தியத்துறைக்கு தேவையான மருத்துவ மூலிகைகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அவை எமது மாகாணத்தின் உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையை அடைய வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பாகும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகம் தெரிவித்தார். வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சர் சனிக்கிழமை மதியம் நடைபெற்ற விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் சுதேச வைத்தியத்துறை திணைக்களத்தின் கீழ் உள்ள மருத்துவ அத்தியட்சகர் மற்றும் மருத்துவ பொறுப்பதிகாரி ஆகிய நிர்வாக பதவிகளுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் இத்துறையில் சிறப்பாக செயலாற்றிய விசேட மருத்துவர்களுக்கான மெச்சுரைகளும் ஆளுநரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் பின்வருமாறு குறிப்பிட்டார். ஆளணிகள் என்பது மிக முக்கியமானது. அதை விட பௌதிக வளங்களும் மிக முக்கியமானது. அதில் மாற்றுக்கிறது பௌதிக வளங்களும் கட்டாயம் தேவை. ஆனால் அந்த பௌதிக வளங்கள் தேவை. ஆனால் அந்த பௌதிக வளங்களை நாங்கள் சில காலங்கள் எடுக்கும் எங்களுக்கு குறிக்கப்பட்ட பௌதிக வளங்களை அடைவது. ஆனால் அதுவரையும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனக்கு பௌதிக வளம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று நாங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கூடாது. அதை நாங்கள் இருக்கிற எதையும் நாங்கள் அதையும் வச்சுக்கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உச்சமான நிலையை அடைய வேணும். அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த சுதேச மருத்துவத்துறை நல்ல ஒரு நிலையை அடைய வேணும் என்ற நாங்கள் அநேகமாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்ளுகிற பொழுது அநேகமாக அந்த அதில் குறை சொல்லப்படுகிறது. இரண்டால் அங்கே சேவையில் இங்கே சேவையில் என்று நினைக்கின்ற செயலாளர்கள் இருக்கிறார்கள், ஆணையாளர்கள் இருக்கிறவர்கள் தெரியும். அந்த வழி இனிமேல் அப்படியான ஒரு பிரச்சனை வராது. மாற்றம் என்பதுதான் நிரந்தரமானது என்று சொல்லுவார்கள். இந்த மாற்றம் என்பதுதான் மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சுதேச வைத்திய துறையை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இத்துறைக்கான நிதி ஒதுக்கீடுகளை அதிகரித்ததுடன் போதிய அளவு வைத்தியர்களையும் நியமித்துள்ளது. இதன் மூலம் எமது மாகாணத்தில் இருந்த வெற்றிடங்களை நாம் முழுமைப்படுத்தி இருக்கின்றோம். சுதேச மருத்துவத்துறை இன்று வளர்ச்சி அடைந்து வருகின்றது. எனவே இத்துறையை சுற்றுலாத்துறையுடன் இணைப்பதன் மூலம் இதனை மேலும் விஸ்தரிக்க முடியும். பல சுற்றுலா பயணிகள் சுதேச மருத்துவ சிகிச்சைக்காகவே வருகை தருகின்றனர். எனவே இவ்விரு துறைகளும் இணைந்து செயலாற்ற வேண்டும். வடக்கு மாகாணத்தில் வெந்தி பிரதேசம் மிகவும் பின்தங்கிய பகுதியாகும். அங்கு போக்குவரத்து வசதிகள் சீராக இல்லாததுடன் பல கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளன. இவ்வாறான பிரதேசங்களில் வசிக்கும் எமது மக்களுக்குத்தான் எங்களுடைய சேவைகள் அதிகமாக தேவைப்படுகின்றன. எனினும் நேர்முக தேர்வில் தெரிவு செய்யப்பட்ட சிலர் யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் நியமனங்கள் கிடைத்தமையால் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அரசு சேவையில் எவருக்கும் எந்த ஒரு இடம் நிரந்தரமானதல்ல. எந்த பிரதேசத்திலும் சேவையாற்றுவோம் என உறுதியுரை எடுத்தே நாம் பணிக்கு இணைகின்றோம் என்பதை மறுத்துவிடக் கூடாது. எனது முதல் நியமனம் நெடுந்தீவு பிரதேச செயலர் பிரிவில் தான் கிடைத்தது. அது ஒரு போர்க்காலம். தொலைத்தொடர்பு வசதிகள் அறவே இல்லாத காலம். நான் எனது வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் குறிகாட்டுவான் சென்று அங்கிருந்து படகில் சென்று பணியாற்றிய காலம் அது. அதே போல பல அரசு பணியாளர்கள் கிளாலியால் உயிராபத்துக்கு மத்தியில் படகில் ஏறிச் சென்று பணியாற்றி இருக்கின்றார்கள். 2009ஆம் ஆண்டு வரை இவ்வாறானதொரு நெருக்கடியான சூழலில் தான் நாங்கள் எல்லோரும் பணியாற்றினோம். ஆனால் இன்று அனைத்து வசதிகளும் உள்ள நிலையில் பின்தங்கிய பிரதேசங்களுக்கு செல்ல தயங்குவது கவலை அளிக்கின்றது. தற்போதைய மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வடக்கு மாகாணத்தின் மீது கூடுதல் கரிசனை கொண்டுள்ளது. எமக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கும் மேலதிகமாக நிரல் அமைச்சுக்களிடமிருந்து நிதியை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே இவ்வாய்ப்புகளை பயன்படுத்தி எமது மாகாணத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் என்றார். இந்நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் திருமதி பி ஜெயராணி, சுதேச வைத்தியத்துறை திணைக்களத்தின் ஆணையாளர் வைத்திய கலாநிதி டி சர்வானந்தன், அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர், அமைச்சின் நிர்வாக உத்தியோகத்தர் மற்றும் கணக்காளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.